முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கலாம், மக்களுக்கு அதிர்ச்சி செய்தி. அனுரவின் முடிவால் அதிரும் இலங்கை, சிறைக்கு செல்ல போகும் பலர். நாமல் ராஜபக்சவை கொல்ல பாதாள குழுக்கள் மறைமுக திட்டம், நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த முஸ்தீப்பு. நீதிபதிகள் விவகாரத்தால் தூக்கத்தை இழந்த மஹிந்த குடும்பம், சிறை பயத்தால் தடுமாறு. வசமாக சிக்கிய சுரேஷ் சலே, இந்தியாவில் செய்த ரகசிய மோசடிகள் அம்பலம். விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த செம்மணி அதிர்ச்சி அளிக்கும் நீதி அமைச்சரின் கருத்து. சுரேஷ் சலே மனுவில் மறைக்கப்பட்ட உண்மைகள், நீதிமன்றில் வெளிப்படுத்தப்பட்ட அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ள நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதெல்லை விவகாரத்தில் மக்கள் வாக்கெடுப்பு அவசியமில்லை என நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். இதற்கான ஏற்பாடுகள் அரசியலமைப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அரசியலமைப்பின் 1, 2, 3, 6, 7, 8, 9, 10, 11, 30 மற்றும் 62 ஆகிய பிரிவுகளுக்கே பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என அவர் தெரிவித்தார். எனினும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கோ அல்லது நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிப்பதற்கோ சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அரசியலமைப்பின் எந்த பிரிவிலும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இது இவ்வாறு இருக்க, குறித்த விவகாரத்தை ஏன் இவ்வளவு அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நாட்டில் தேங்கியுள்ள வழக்குகளை விரைவாக விசாரணை செய்து முடிப்பதற்கே நீதிபதிகளின் ஓய்வு வயது வரம்பை 2 ஆண்டுகளால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு வயதும் 2 ஆண்டுகளால் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் தேங்கியுள்ள நிலையில் அவற்றை விரைவாக நிறைவு செய்வதே இந்த தீர்மானத்தின் நோக்கம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற கட்டமைப்பை வினைத்திறனாக்குவது அரசாங்கத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாகும் எனவும், நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிப்பது அதற்கான ஒரு நடவடிக்கை மாத்திரமே எனவும் அவர் கூறியுள்ளார். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வெளியிட்ட தகவல்களின்படி செம்மணி பகுதியில் 450க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதி பல காலங்களாக விடுதலை புலிகள், இந்திய அமைதிப்படை, துணை ராணுவ குழுக்கள் மற்றும் இலங்கை ராணுவம் என பல்வேறு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் குற்றவாளிகளை கண்டறிவது மிகவும் சிக்கலான ஒன்றாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. மரணங்களுக்கான காரணங்களை உறுதிப்படுத்த தடயவியல் மற்றும் DNA பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மரணங்களுக்கான காரணங்களை, அதாவது இயற்கை மரணமா அல்லது வன்முறையா என தடயவியல் ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தும் பணி நடைபெறுகின்றது. குற்றவாளிகளை அடையாளம் காணும் நிலைக்கு விசாரணை இன்னும் செல்லவில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். சுரேஷ் சலேவை விசாரிக்கின்ற குற்றத்தடுப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபயசேகரவை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷினி ஹேரத் முதன் முறையாக அடிப்படை ஆதாரங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்தது மட்டுமல்லாமல், சுரேஷ் சாலை சார்பில் முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணிகளை திணறடித்த சம்பவம் நீதிமன்றத்திலே இடம்பெற்றிருந்தது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷினி ஹேரத் நீதிமன்றத்திலே சுரேஷ் சலேவுக்கு எதிரான வாதங்களை முன்வைத்த வேளை, சுரேஷ் சலே 64 பக்கங்கள் இருக்கக்கூடிய கடவுச்சீட்டில் பல பக்கங்களை கிழித்திருந்த விடயம் அம்பலமாகியுள்ளது. அத்துடன் மனுதாரர் தரப்பு தூய்மையான கைகளுடன் நீதிமன்றத்தை அணுகவில்லை என்றும், மிக மோசமாக அணுகியிருக்கின்றார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இதில் பல பொய்கள் இருப்பதாகவும், இதனை நீதிமன்றம் ஒருபோதும் கருத்தில் எடுக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுடைய அனைத்து வாத தேவைகளும் போலிகளால் நிரப்பப்பட்டவை என அவர் நீதிமன்றத்தில் கடுமையான வாதத்தை முன்வைத்திருந்தார். மேலும் ஜூன் 11ஆம் தேதி குறித்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்ட போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக 5 அறிக்கைகள் நீதிமன்ற கவனத்திற்கு எடுத்து வரப்பட்டதாகவும் சுதர்ஷினி ஹேரத் கூறியுள்ளார்.
நாமல் ராஜபக்ஷ பயணிக்கும் வாகனம் மீதோ அல்லது அவர் பங்கேற்கும் கூட்டம் மீதோ தாக்குதல் நடத்தப்படலாம் என சர்வதேச புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் அமைப்பு என்ற புலனாய்வு வலையொலி தளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள மேலதிக தகவல்களின்படி இது குறித்து தீவிர அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ எந்த அரசியல் கட்சியில் இருக்கின்றார் இயங்குகின்றார் என்பது முக்கியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு இலங்கையின் அரசியல் களத்தில் இயங்குவதற்கு உரிமை உண்டு என்பதுடன் அதற்கு இடமளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியில் உள்ள அனைவருக்கும் அந்த உரிமை உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த உரிமையை அரசியல் ரீதியாகவோ அல்லது பாதாள உலக குழுக்கள் மூலமாகவோ தடுக்க முயன்றால் அதற்கு இடமளிக்க கூடாது. அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், ஏனெனில் இந்த தாக்குதல் நடந்தால் பழியை அரசாங்கத்தின் மீது போடுவார்கள் என்றும் ஜேவிபியினர் தான் கொலை செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் புலனாய்வு அமைப்பின் தகவலின்படி அவர்கள் தப்பிச் செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை இலங்கைக்கு கொண்டுவர ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான சம்பவங்கள் அரசுக்கு பாரிய அச்சுறுத்தலாகும். திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழுக்களை முற்றிலும் அடக்கி ஒழிக்க வேண்டும். அவர்கள் யார் என்பது முக்கியமில்லை, உள்நாடா வெளிநாடா என்பது முக்கியமில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பே அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும், சம்பவம் நடந்த பின்னர் விசாரணை குழுக்களை அமைப்பதில் அர்த்தமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே போலீஸ் அதிகாரிகளிடம் தகவல்களை பெற்று பாதாள உலக மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு விசேட அதிரடிப்படையை ஈடுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான உண்மைகள் எதனையும் மனுதாரரான சுரேஷ் சலே நீதிமன்றில் சமர்ப்பிக்காமல் மறைத்துள்ளார் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்சி ஹேரத் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பேராணை மனு ஒன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயின் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றில் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அவர் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்திற்கு வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் ரிட் மனுவை சட்டத்தின் முன் எவ்வாறு முன்னெடுத்து செல்ல முடியும் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்சி ஹேரத் மன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளமையை சவாலுக்கு உட்படுத்தி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தாக்கல் செய்த ரிட் மனு மேல்முறையீட்டு நீதிமன்றில் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹான் த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இம்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு மனுதாரரான சுரேஷ் சலே இவ்வாறு இடையூறு விளைவித்தார் என்பது குறித்து அன்றைய காலகட்டத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய பிரசாத் ரணசிங்க வழங்கிய வாக்குமூலத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு சாய்ந்தமருது பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் சாரா ஜாஸ்மின் என்ற பெண் உயிரிழக்க என்றும் அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டார் என்றும் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் சரியாக விசாரணை நடத்தவில்லை என சுரேஷ் சலே விசாரணை மீளாய்வு கூட்டங்களில் குற்றம் சாட்டி பேசினார். சாரா ஜாஸ்மின் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் என்றும் பரிசோதனைகள் சரியாக நடத்தப்படவில்லை என்றும் சுரேஷ் சலே பல சந்தர்ப்பங்களில் குற்றம் சாட்டியதாக பிரதி போலீஸ் மா அதிபரின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். DNA பரிசோதனையை மீண்டும் நடத்த வேண்டும் என்பதே சுரேஷ் சலே நிலைப்பாடாக இருந்ததுடன் அன்றைய ஜனாதிபதி மூலம் அந்த பணியை அவர் நிறைவேற்றிக் கொண்டார் என்பதும் பிரதி போலீஸ் மா அதிபரின் வாக்குமூலத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.